இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போவேன் அப்படின்னு நீங்க சொன்னது இன்னுமே அப்படியே ஸோ இவ்வளோ குரல் வந்து பரதநாட்டியத்துக்கு, இவ்வளோ குரல் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ்க்கு, இவ்வளோ வந்து எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி பாடல் கிடைக்குமா, எங்களுடைய ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர முடியுமா அந்த பாடல்ல? 3 மாசம் வெயிட் பண்ண மாதிரி எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். பரதநாட்டியம் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் டான்ஸ், சால்சா, லாட்டின் டான்ஸ் அண்ட் எவ்வளோ வந்தாலுமே எங்களுக்கு இன்னும் எங்களை மாதிரி நடன ஆசிரியர்களுக்கும் ஆடுறவங்களுக்கும் இன்னும் ஆசை. எல்லாமே 1330 குரலும் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா we will categorize பற்றி தமிழ் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு மொழியை பற்றி நீங்க ஒரு பாடல் கொண்டு வர முடியுமா? நாங்க எங்களை மாதிரி பரதநாட்டியம் டான்சர்ஸ் ஆடுறதுக்கு எங்களுக்கு நீங்க சொன்ன சில விஷயங்கள் ரொம்ப பெருமையா இருந்தது. முதல்ல தமிழன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமையை எங்க எல்லாருக்குமே கொண்டு வந்தது. அடுத்தது இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போவேன் அப்படின்னு நீங்க சொன்னது இன்னுமே அப்படியே புல்லரிச்சிருச்சு எங்களுக்கு. அடடா, நம்ம பையன் வந்து இந்தியன் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல போறதுக்கு ஆசைப்படுறாரு அப்படின்னு ரொம்ப ரொம்ப பெருமையா இருந்தது. பிரதர் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட பாடியிருக்காங்க திருக்குறள். நான் ஒரு டான்ஸ் டீச்சர், பரதநாட்டியம் சொல்லிக் கொடுக்க இங்கே பர்ஃபார்மும் பண்ணிட்டு இருக்கேன். மியூசிஷியன்ஸ் பண்ணலைன்னு நான் சொல்லவே வரல. நிறைய பேர் பரதநாட்டியத்துக்கு பாடல் இசையமைச்சிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. பட் எவ்வளோ வந்தாலுமே எங்களுக்கு இன்னும் எங்களை மாதிரி நடன ஆசிரியர்களுக்கும் ஆடுறவங்களுக்கும் இன்னும் ஆசை. எங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி பாடல் கிடைக்குமா, எங்களுடைய ஒரு கிரியேட்டிவிட்டியை கொண்டு வர முடியுமா அந்த பாடல்ல அப்படின்னு. ஸோ இந்த சபை மூலியமா எங்களோட அவா உங்ககிட்ட கேட்கறது, அந்த மாதிரி உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்க்க முடியுமா, நீங்க கொண்டு வர முடியுமா? அதுவும் ஒரு தமிழை பற்றி, தமிழ் அப்படிங்கிற அந்த அழகான ஒரு மொழியை பற்றி நீங்க ஒரு பாடல் கொண்டு வர முடியுமா? நாங்க எங்களை மாதிரி பரதநாட்டியம் டான்சர்ஸ் ஆடுறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா, தட்ஸ் a beautiful thought. Thank you so much. இந்த திருக்குறள் இப்போ வரைக்கும் 4 வால்யூம்ஸ் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இது ஒரே ஜேனரில் இதில் மியூசிக் பண்ணால் சரியாக வராது, எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுதுன்னு சொல்லிட்டு we have explored more than 200+ musical styles in this project, as this is also called as the உலக பொதுமறைன்னு சொல்கிறாங்களே. அதனால எல்லா ஜேனர்ஸ்லேயும் இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும்னு யோசிச்சோம். ஸோ பரதநாட்டியம் அண்ட் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ்க்கு எவ்வளோ இது பண்ண முடியுமோ நாங்கள் அவ்வளோ இதில் we have tried our best. அண்ட் இன்னும் 6 வால்யூம் லான்ச் இருக்குது. there will be so many songs coming out, that you can dance for. நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது. பரதநாட்டியம் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன் டான்ஸ், சால்சா, லாட்டின் டான்ஸ் அண்ட் அந்த பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த பேலே டான்ஸ். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஜெனரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி we did our best. என்னென்னா 6 வால்யூம் இருக்குது. ஸோ இதெல்லாமே 1330 குரலும் லான்ச் ஆனதுக்கு அப்புறமா we will categorize it. ஸோ இவ்வளோ குரல் வந்து பரதநாட்டியத்துக்கு, இவ்வளோ குரல் வந்து வெஸ்டர்ன் டான்ஸ்க்கு, இவ்வளோ வந்து பேலேக்கு, ஸோ இந்த மாதிரி இது வால்ஸ்க்கு, ஸ்விங், ஜாஸ் டான்ஸ், ஸ்ட்ரீட் டான்ஸ், ஹிப்ஹாப் டான்ஸ், ஸோ இந்த மாதிரி கேட்டகரைஸ் வச்சுருக்கோம். பிகாஸ் வி ஹாவ் அ ஹியூஜ் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் டான்சர்ஸ். பிகாஸ் ஏன்னா நாங்கள் வந்து நாங்கள் என்ன தான் பண்ணாலும் நாங்கள் உட்காந்து வேலை பார்க்குறது தான். ஸோ டான்சர்ஸ் வந்து அவங்களோட எஃபர்ட் போட்டு 1 hour 2 hour they are dancing. The physical work that they are putting into it's like mind boggling. ஸோ அதனால் we have huge respect towards them. அதனால் நாங்கள் நிறைய ஜேர்னர்ஸ் இனிமேல் ரிலீஸ் ஆகும் டான்ஸ்க்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இந்த சிம்ஃபனி பண்ணுறது, இப்போ ஃபஸ்ட்டு பண்ணுற சிம்ஃபனி வந்து ஒரு வெஸ்டர்ன் சிம்ஃபனி. அதுக்கப்புறம் ஐம் இன்கார்பரேட்டிங் லாட் ஆஃப் இந்தியன் எலிமெண்ட்ஸ் இன்டு இட். அண்ட் ஒரு ஜாஸ் பண்ணாலும் அதில் எங்கேயாவது ஒரு இந்தியன் எலிமெண்ட்ஸ் இருக்குது ஒரு டான்ஸ்க்காக. 2022 ஒரு ஜாஸ் ஆல்பம் பண்ணேன், க்ரோமேட்டிக்னு. அது என்ன தான் நான் ஃபுல்லாக அது மியூசிக் வீடியோ அதாக இருந்தாலும் என்னால் எங்கெல்லாம் டான்ஸ் வீடியோ அதுக்கு சேர்க்க முடியுமோ நான் யூடியூப்லேருந்து நோ காப்பிரைட் வீடியோ டவுன்லோட் பண்ணி நான் வாலண்டியராக அந்த வீடியோவில் டான்ஸ் சேர்த்தேன் நான். பிகாஸ் ஐ ஹேவ் ஸோ மச் லவ் ஃபார் டான்ஸ். ஸோ அதனால் மை ஃபியூச்சர் ஒர்க்ஸ் வில் பி ஆல் அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக ஐ கான்ட் ரியலி வெயிட் டு see that கிளாசிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி டான்ஸ் ஜார்னல் வர்றதுக்கு. எங்கே ஒரு நீங்கள் ஹிண்ட் கொடுத்தாலும், இல்லை நீங்கள் ஃபிர்தோஸ் அண்ணா மூலியமா வந்துருச்சு அவங்கள பார்க்க சொல்லுங்கன்னு நீங்கள் எங்ககிட்ட சொன்னாலும் ஓடி போய் அதை பார்த்து உங்களுக்காக ஒரு டான்ஸை நாங்கள் கிரியேட் பண்ணி போடுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஸோ ஜசீலா மேம் கிட்ட கேட்டபோது என்ன ஒரு பிட்ச், அந்த ஒரு பிட்ச்சில் என்ன ஒரு கிளாரிட்டி, ஒரு மாதிரி
though it is too high, it was not sharp and it didn't hit us. அது மனசுக்குள்ள ஒரு ஊடுருவி அது ரொம்ப நெகிழ்ச்சியாக தான் இருந்தது. உங்கள் 2 பேருக்கும் கடவுள் நிறையா குரல் வளமும் அதே மாதிரி உடல் நலமும் எல்லாம் கொடுத்து எங்களை எப்போ பார்த்தாலும் என்டர்டெயின் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நிறைய அருள் புரியணும்னு வேண்டிக்கிறேன். பண்ணிட்டாங்க நானும் சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சிக்காக தேடினப்ப வேற ஏதாவது புதுசா தேடணும் அதனாலதான் இப்ப அந்த கேள்வி வந்து ஒரு 3 மாசம் வெயிட் பண்ண எல்லாமே ரிலீஸ் ஆயிடும். பாட்டை எடுத்தீங்கன்னா எல்லா பாட்டுமே ஏற்கனவே ஆடிட்டாங்க. அமுதே தமிழே அது பண்ணியாச்சு. சங்கே முழக்கு பார்த்தா அதுவும் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. அதனால ரூபா நமக்கு தேவை. நான் முதல்ல எங்க கிட்ட சொல்லிட்டேன்.